வணக்கம் பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கோ ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா தான் வந்து பண்ண போகிறாங்க. அதனால எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் செட்டிநாடு சிக்கன் பண்ணலான்னு இருக்கோம். அது போன்லெஸ்ல பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருக்கு. இன்னும் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டா மசாலா ஈஸியா அதுல சேர்ந்துரும், டேஸ்டா இருக்கும். அதனால சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்ப கோழி வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திருக்கேன். நான் செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். சரியா? பட்டை, தேவையான சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ண போறேன். சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த கறிக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எப்பவுமே கறி வறுக்கிறதுக்கு நான் வந்து மிளகாவும் சோம்பும் எண்ணெயில வறுத்துட்டு இந்த மாதிரி கோர்ஸா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இதை தான் ஆட் பண்ணுவோம், மிளகாத்தூள் போட மாட்டோம். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் ஒரு 35 குண்டு மிளகாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் எண்ணெயில வதக்கி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். பவுடர்னா பவுடரா பண்ணக்கூடாது, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஜென்ரலா கறி வறுக்கிறதுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இஞ்சி இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு இப்படி ஆட் பண்ணோம்னா கடைசியா சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து நமக்கு அந்த மசாலாவோட சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கழுவி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க சிக்கன் இதை இப்போ ஆட் பண்ண போறோம். இப்ப சிக்கன் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகா சோம்பு அந்த பவுடரை வந்து ஆட் பண்ண போறோம். இதை வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நாங்க கொஞ்சம் ஜென்ரலா காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோம், அதனால நான் நிறைய ஆட் பண்றேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இப்ப நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் நமக்கு தேவையான உப்பு போடுறோம். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆயிடுச்சு உப்புன்னா நல்லா இருக்காது. இது வந்து வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் அரைச்சு வச்சிருக்கோம். இது போட்டோம்னா நமக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும். நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடணும். என்ன சிக்கன் மட்டும் பண்றாங்க, அப்ப குழம்பு என்ன பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்களா? ஆல்ரெடி ரசம் ரெடியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் பாய், see you next week.